இதுலயாச்சும் ஓரளவுக்கு தெரியுது இல்லையா? அந்த லைட்டு போட்டிருக்கிற இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். நல்லா தெரியுது. இதான் அந்த ரெட் க்ரீன் கலர் லைட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். வயரை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் மேலே பார்க்கலாம். தெரியுதே. கீழே ஃபாரஸ்ட் ஆஃபீஸரில் அவங்க தான் அப்படி சொன்னாங்க, பிளாஸ்டிக் எதுவும் போடக்கூடாது, கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டன் கொண்டு வந்துடுங்க, ஒரு சாக்லேட் கவர் கூட போடக்கூடாதுன்னாங்க. இப்போ ஆனால் ஏறாமல் இருக்கு, அங்கே இங்கேயும் போட்டிருக்காங்க. இதை வச்சு போயிட வேண்டியதான் மேலே. நண்பர்களே, நேரா என்ன ஹெல்மெட்டோட போய்கிட்டு இருக்காரு. அந்த கைத்தை போடுங்க. ஆஹா, இதை நம்பி ஏறலாமா? ஏறட்டா? ஆஹா, பாகுபலியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோம் மக்களே. இப்போ வந்து நம்ம கொல்லங்கோட்டில் இருக்கோம். கோவிந்தமலைக்கு போகிறதாக வந்திருக்கோம். இது லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள், ஒரு சின்ன வெளிச்சமாட்ட. இருங்க, வேறு இடத்துக்கு போய் காட்டுறேன். இப்போ இங்கே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் சின்னதாக ஒரு லைட்டு வச்சு தெரியுதுங்களா? இந்த மலைக்கு தான், அங்கே தான் பெருமாள் இருக்கார். ஆக்சுவலாக பெருமாளோட கால்பாதம் அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கோவிந்தமலை. இது தைப்பூசத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டுமே அனுமதி. இங்கே நிறைய பேர் வருவாங்க லேடிஸு. ஆனால் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா அந்த பாறையிலே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு கீழே இருக்கிற சாமியை கும்பிட்டு கூட வந்தவங்க மலை ஏறிடுவாங்க. அந்த பாறையிலே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. இது நைட் டைம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயில் பிரச்சனை இருக்காது, ஈஸியாக போயிடலாம் ஓரளவுக்கு. பகல்லேருந்தே போக ஆரம்பிப்பாங்க. ஆனால் மெயின் வந்து நைட்டு போனதுக்கப்புறம் தான் அங்கே மேலே ஒரு 12 மணிக்கு மேலே அந்த தீர்த்தம் வரும் பாறையில். ஆக்சுவலாக அதுக்காக தான் எல்லாருமே மெயினாக போவாங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் போகிறது. ஆக்சுவலாக இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. இதை மேலே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் எதுவுமே குடிக்க தண்ணி எந்த வசதி இருக்காது. நீங்கள் வாட்டர் கேன்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்களா, பொறுமையாக போங்க, ரெஸ்ட் எடுத்து போங்க, எந்த பிளாஸ்டிக் பேப்பர் எதுவுமே போடாதீங்கன்னு ரொம்ப பக்குவமாக சொன்னாங்க. லேடிஸும் வர்றாங்க. ஆனால் லேடிஸ் இப்போ வரைக்கும் இதோட நான் 2வது ஆள் நான் பார்க்குறது. இது நம்ம பொள்ளாச்சியிலேருந்து 77 கிலோமீட்டர் வருது. கூகுள் மேப்லேயே கோவிந்தமலை கொல்லங்கோடு நடிச்சாலே வந்துடும். ஆனால் மேலே ஏற ஏற அதோட வியூஸ் எல்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அந்த நைட் டைமில் மேலே ஒரு ஹைட்டான இடத்துலேருந்து நம்ம பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அதுவும் அந்த ரவுண்ட் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் போக போக அது போயிட்டே இருக்குது. நீங்கள் நைட் டைம் ஏறுற மாதிரி இருந்தால் ஒரு நல்ல பேட்டரியாக வாங்கிட்டு வந்துடுங்க, டார்ச் லைட்டு. 2வது பவர் பேங்க் கூட வச்சுக்கோங்க ஃபோனுக்கு ஒரு சப்போர்ட்டாக. மெயின் வந்து 2 லிட்டர் தண்ணி கேன் வச்சுக்கோங்க. அதாவது சூட மிட்டாயி, ஒரு ஆரஞ்சு, ஒரு சின்னதாக கிரேப்ஸு அளவாக வச்சுக்கோங்க. அதாவது வேணுங்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அப்படியே பொறுமையாக போனீங்கன்னா அதை சாப்பிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அது கீழே ஃபாரஸ்ட் ஆஃபீஸரில் அவங்க தான் அப்படி சொன்னாங்க, பிளாஸ்டிக் எதுவும் போடக்கூடாது, கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு போயிட்டு ரிட்டன் கொண்டு வந்துடுங்க, ஒரு சாக்லேட் கவர் கூட போடக்கூடாதுன்னாங்க. இப்போ ஆனால் ஏறாமல் இருக்கு, அங்கே இங்கேயும் போட்டிருக்காங்க. இதை வச்சு போயிட வேண்டியதான் மேலே.
முக்கியமான விஷயம், பேக்கில் வந்து எந்த வெயிட் அதிகமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாக வெயிட் வச்சிங்கன்னா பின்னாடி தள்ளும், ஏற முடியாது. என் பேக்கில் பார்த்தீங்கன்னா 4 கிலோவுக்கு தண்ணியே இருக்குது. 2 லிட்டர் வாட்டர் கேனே 2 அண்ணன் இருக்குது, உள்ள ஃபுல்லாக இருக்குது. இங்கே இதான் மலை பார்த்தீங்கன்னா தெரியுது. மேலே 3 கிலோமீட்டர் இருக்கும். எங்கே அங்கே பாருங்க, நாங்கள் லைட் அடித்து காட்டிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வழி தெரியல. ஸோ அதனால் ஃப்ளைட்டுக்கு நாங்கள் ஃப்ளைட்டுக்கே லைட் அடிச்சவர் யார்? ஃப்ளைட்டுக்கே லைட் அடிச்சவர் இங்கே பாருங்க தெரியுதா? இங்கே பாருங்க, யானை சாணி சொல்லுங்க காஞ்சி போய் கிடக்குது. ஆனால் நண்பர்களே, நேரா நேரா என்ன ஹெல்மெட்டோட போய்கிட்டு இருக்காரு? ஹெல்மெட்டோட வராரு பாருங்க. அப்படியே ரொம்ப தூரம் போகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா மலை வந்து ஸ்ட்ரைட்டாக நெட்டக்குத்தில் ஏறாது, லெஃப்ட்டு போயிட்டு ரைட்டு வரும். அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா திடீர்னு கயிறு பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த கயிறை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போவோம். இது வந்து சின்ன கயிறு தான். அந்த கயிறை போடுங்க. ஆஹா, இதை நம்பி ஏறலாமா? அட பாவிங்களா, ஆர்மி ட்ரைனிங் எல்லாம் எடுக்கணும் போல. அப்பா இவங்களுக்கு கயிறை போடு போட்டிங்களா? தாண்டிட்டா கயிறு இதோ பெரிய கயிறுங்க. இதை பிடிச்சதா ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் மேலே ஏறணும். அதை பிடிச்சிட்டெல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ தான் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏறக்கும் இறங்குறக்கும் இந்த ஒரே வழி தான். இதில் தான் ஏறணும், இதில் தான் இறங்கணும். ஒரே நிமிஷம் வேறட்டா. பாகுபலியா? எப்போ ஏறுங்க. இது நல்லா இருக்கே. தள்ளுறாங்க, தள்ளாதீங்கய்யா. சபாஸ். ஆனால் கயிறு இல்லைன்னா ஏற முடியாதுங்க. ஆர்மி ட்ரெயின் எல்லாம் எடுக்க வேண்டியது. ஆர்மி ட்ரைனிங் எல்லாம் போடும் போலயே. போதும், கயிறு தாண்டிட்டா கோயிலா? வந்துட்டே இருக்கேன். இன்னும் பிரச்சனை இல்லை. என்ன அது வரைக்கும் போகுது? அனுமார் வால் மாதிரி போகுது. என்ன பண்றீங்க? கமான் கமான் வேலு. என்ன சைடு வழியால போந்துட்டு இருக்கீங்க? இருக்கையா தாண்டி தான் போனோம். ஒரே நிமிஷம். பார்த்து பார்த்து.
ஓகேவா? போகலாம். எத்தனை பேர்? 2 பேரா 4 பேரா? 2 பேர். அவ்வளோதான் முடிஞ்சு. ஃபுல் வீடியோ ரெக்கார்டிங்கா? யுகேஷ் வே ஜெர்னி. யுகேஷ் வே ஜெர்னி. அப்படியே 2 ஸ்டேட் எந்த ஊர்னா? நான் பொள்ளாச்சிங்க. அப்படிங்களா? எந்த ஏரியாங்க? ஜலத்தூரா? ஓ, இங்கே. நீங்கள் முன்னாடி போட்டா நான் போட்டா? போகிற முன்னாடி நீங்கள் பின்னாடி பார்த்து கூட்டிகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு போங்க. சரி சரி, உடனே நான் பிடிக்கணுமா? அப்பெல்லாம் எல்லாருமே ஸ்ட்ரென்த்தாக இருந்தீங்க, இப்போ போகிறதே பெரிய விஷயமா இருக்கு. அதுதான் அதே தான். சரி, நான் பார்க்கலாங்க. கயிறில் ஃபுல்லாக ஸ்ட்ரென்த் கையில் கொடுத்துக்குங்க. நான் 4 கிலோ வெயிட்டோடு தூக்கிட்டு இருக்கேன். உங்கள் பேக் வெயிட்டே இல்லை தெரிக்கும். வாங்க பார்த்துவாங்க. ஓகேவா? ஏறு ஏறு ஏறு. தள்ளு. கயிறு சைடு போகுது. பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். ஏன்னா அந்த கயிறு பிடிச்சி ஏறுறது கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எரியும். ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தெரியாது. ஒவ்வொருத்தங்க பண்ணுற ஒர்க் அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெருசாக தெரியாது. சாஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இங்கே தான் பெருமாள் பாதை இருக்குங்க. அந்த இடம் தான் இது. கரெக்டாக இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தீர்த்தம் வர்ற இடம். எல்லாம் அதுக்கு தான் தீர்த்தம் பிடிக்கிறதுக்காக நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் பைப்பு வச்சுட்டு நிற்கிறாங்க தீர்த்தம் பிடிக்கிறதுக்காக. இந்த பாறையில் வந்து இந்த டைம் தான் வரும், அதுக்காக நிற்கிறாங்க. வாங்க பெருமாளை தரிசிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பைப்பு புனல்லாம் வச்சுட்டு நின்றுருக்காங்க. எனக்கு விஷயமே தெரியாது. நான் இதான் ஃபஸ்ட் தடவை போகிறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த மேலே சொட்டு சொட்டாக வருதுங்க. பாறையில் ஃபுல்லாக தண்ணி மாதிரி வடிஞ்சு வர கிடையாது. இது சொட்டு சொட்டாக வருது. அந்த சொட்டு சொட்டாக உள்ளே அந்த வாட்டருக்கு நினைக்கிறக்கே உள்ளே ஃபுல்லாகிறக்கே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/2 hour 1 hour ஆயிரும். 1/2 hour ஆனாலும் இத்தினோண்டு தான் வரும். ஆனால் இங்கே பைப்பு பார்த்தீங்கன்னா யாருமே தரல. இதுக்கே கூட்டாங்க லைன் கட்டி நிற்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபி ஸ்டிக் எடுத்து ஒரு நீளமாக இழுத்தேன். பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டுக்கு போச்சு. ஆனால் வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. சின்ன ஒரு டப்பா வேணும். எங்கிட்ட வாட்டர் கேன் தான் இருக்குது, அதில் அந்த சொட்டு சொட்டாக உழுகாது. அப்போ பக்கத்தில் ஒரு அண்ணா அதே மாதிரி நின்றுருந்தார். எந்த பைப்பு புனல் இல்லாமல் நின்றுருந்தார். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் அந்த டப்பா மாதிரி சின்னதாக வச்சுருந்தார். அதை எடுத்து நான் வச்சு நானும் அவருக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் நேரம் பிடிச்சோம். ஆனால் 1/2 மணி நேரம் நின்று அதுவே கொஞ்சம் முதுகு வலி நிற்க முடியலைங்க. மாறி நின்று எப்படியோ பிடிச்சி அவரும் நானும் ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டு
இப்போ தீர்த்தத்தை பிடிச்சிட்டு மறுபடியும் பெருமாள் அதை தரிசிச்சுட்டு அப்படியே இந்த கயிற்றை பிடிச்சிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இதே கயிற்றுல தான் ஏறணும், இதே கயிற்றுல தான் நம்ம கீழே இறங்கி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை வேறொரு ஊரில் சந்திக்கிறேன்.